விளாத்துக்குளம் பள்ளி மாணவி கொலை வழக்கில் கைதானவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவலானது விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜசாலமன். வணக்கம் ராஜசாலமன், விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த +2 படிக்கும் 17 வயது மாணவி இவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றச்சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குற்றவாளியை கைது செய்ய முடியாமல் இருந்த காவல்துறையினர் தற்போது நேற்று அந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கொலையாளியை கைது செய்திருந்தனர். அந்த கொலையாளியை இன்று அவன் கொலை செய்த இடத்திற்கு கூட்டி சென்று எவ்வாறு கொலை செய்தான், என்ன மாதிரியாக இந்த கொலை நடந்தது என்பதான ஒரு விசாரணை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு, அதாவது கைது செய்யப்பட்ட 24 மணி நேரத்தில் கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பதால் இன்றைக்கு கோர்ட்டுக்கு கூட்டு வந்திருந்தார்கள். அங்கே அழைத்து அங்கு நீதிமன்றத்தில், அதாவது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தர்மமுனீஸ்வரன் என்ற அந்த நபரை காவல்துறையினர் தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் நீதிபதி பிரீதா முன்னிலையில் ஆஜர்படுத்தினார்கள். அங்கு அவரை முழு பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டு அங்கு அவரை ஆஜர்படுத்தினார்கள். நீதிபதி பிரீதா அவர்கள் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவரை ஜெயிலில், அதாவது பாளையங்கோட்டை மத்திய சிறையில், பேரூரணி மத்திய சிறையில் அடைப்பதற்காக அவரை அந்த குற்றவாளியை கொண்டு சென்றுள்ளார்கள்.